அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு துளி நெய் கூட சேர்க்காமல் இந்த கேரட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கேரட் பாருங்கள், தோல் எல்லாம் சீவியாச்சு, இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட்டை இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். கேரட் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆறிக்கிறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கேரட் வேக வச்சு நல்லா ஆறிச்சு பாருங்கள். அந்த தண்ணி கூடயே சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். கேரட் பாருங்கள், மிக்ஸி சாரில் இப்படி நல்லா நைஸாக அப்படி அரைச்சிக்கிறோன்னா இப்போ அதே கடாயிலே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு லைட்டாக அதை வதக்கிக்கிறலாம். அது கூடவே ஒரு 50 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அப்படியே எல்லாமே நல்லா ஒன்று திறந்து வந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். பாருங்க, பார்க்கும்போது அப்படியே அல்வா மாதிரியே தெரியுது பாருங்க. மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி மட்டும் சேர்த்துடக்கூடாது. நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கேரட் தண்ணியோடையே தான் மிக்சியில் அரைக்கணும். எக்ஸ்ட்ராலாம் பச்சை தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. அது சேர்த்துட்டோம்னா அப்படியே டேஸ்ட் மாறி போயிடும். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிக்கிறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ ஒட்டாது கையில். பாருங்கள், உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே தேங்காய் மேலே அப்படியே போட்டுக்கலாம். அந்த உருண்டையை போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆச்சு பாருங்கள். ஒரு துளி கூட நெய் சேர்க்கல பாருங்கள். நெய்யோ எண்ணெயோ சேர்க்கவே இல்லை. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தானதுங்க. கேரட் எல்லாம் சத்தானது தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.